வணக்க நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, சமீப காலமாக சல்மான் கான் அவர்களுடைய உயிருக்கு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அச்சுறுத்தல் ஏற்படுகிறது. இதனால் பாலிவுட் திரைப்பிரபலங்கள் மொத்தமாக ரொம்பவே பதட்டத்தில் இருக்காங்கன்னே சொல்லலாம். நேற்று பார்த்தீங்கன்னா சல்மான் கானுடைய காரில் வெடிகுண்டு வைப்போம் என வாட்ஸ்அப்பில் வந்த பகீர் மிரட்டல் செய்தி இணையதளத்தில் வெளியாகி காவல்துறை மட்டுமல்லாமல் பிரபலங்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியும் ஏற்பட்டிருக்கிறது. வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். கடந்த சில ஆண்டுகளாகவே சல்மான் கானுக்கு குண்டர் தலைவர் லாரன்ஸ் பிஸ்னோ கும்பலிடம் இருந்து நேரடியாக மறைமுகமாக பல மிரட்டல்கள் வந்திருக்கின்றே இருக்கிறது. 1998ஆம் ஆண்டு மான்வேட்டை வழக்கில் சல்மான் கானை குறிவைத்த இந்த கும்பல் தாக்குதல் நடத்தப்போவதாக அடிக்கடி மிரட்டல் விடுத்து வருகிறது. பிஸ்னே சமூகத்தை கருப்பு மண் ரீதியாக மத ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்தது. அதை வேட்டையாடியதால் சல்மான் கானை அந்த சமூகத்தினர் டார்கெட் செய்து வருகிறாங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய மத நம்பிக்கையின் அடிப்படையில் அந்த விலங்குகளை நாங்கள் பாதுகாத்து கொண்டு வரோம். ஆனால் சல்மான் கான் பார்த்தீங்கன்னா அந்த விலங்குகளை வேட்டையாடி ரொம்பவே கீழ்த்தரமான நடந்து கொண்டதால் நாங்கள் இந்த மாதிரி சல்மான் கான் அவர்களுடைய உயிரை எடுக்காமல் விட மாட்டோம் என்று சமீபத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கிட்டத்தட்ட ஒரு 3 ஆண்டுகளாகவே சல்மான் கானுக்கு பார்த்தீங்கன்னா கொலை மிரட்டல்கள் விடுத்துக்கிட்டே வராங்க. சல்மான் கானுடைய காரில் வெடிகுண்டு வைப்போம் என நேற்றைய முன்தினம் பார்த்தீங்கன்னா அந்த அமைப்பை சேர்ந்தவங்க நிறைய பேர் வாட்ஸ்அப் மூலம் மிரட்டல் செய்தினை வெளியிட்டிருக்காங்க. இந்த செய்தி வெளியானனே உடனே பார்த்தீங்கன்னா சல்மான் கான் அவங்க காவல்துறையிடம் போய் இந்த செய்தினை அனுப்பி எங்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் என்று சல்மான் கான் பார்த்தீங்கன்னா காவல்துறைக்கு கோரிக்கை வைத்திருக்கிறாரு. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சம்பவம் நடப்பது பாலிவுட் சினிமா துறையில் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. சல்மான் கானுக்கு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து காவல்துறையினர் அவருடைய கட்டுப்பாட்டில் வச்சுருக்காங்க. தொடர்ந்து பாதுகாப்பு துறையில் கொடுத்துருக்காங்க. சல்மான் கானுடைய உடல் நலத்திற்கு இப்போது பார்த்தீங்கன்னா ரொம்பவே பதட்டமான சூழ்நிலையாகும். அவரை வீட்டை சுற்றி போலீஸார்கள் பார்த்தீங்கன்னா குவிக்கப்பட்டிருக்காங்க. சல்மான் கானுடைய இந்த நிலைமைக்கு காரணம் அன்றைய வேட்டையாடிய போது அவர் நடந்த வாக்குவாதம் தான் என்று திரைப்பிரபலங்கள் மறைமுகமாக சொல்லிட்டு வராங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த செய்தி தான் சோசியல் மீடியாவில் வெளியாகி பாலிவுட் சினிமா துறை மட்டுமல்லாமல் இந்தியாவில் சல்மான் கானுடைய ரசிகர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு பேரதிர்ச்சியாக இருக்கிறது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி, வணக்கம்.